ஹாய் ஹலோ மக்களே. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இந்த மாதிரி ஸ்கின் டோன் கலர்லாம் வந்து அதை பற்றி பேசியிருந்தோம். நிறையா பேர் இப்போ கூட இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அழகை பார்க்கறது இல்லைன்னா ஸ்கின் டோன் இந்த மாதிரிலாம் பார்த்து ஒருத்தங்களை வந்து அவாய்ட் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க. அது ஈவன் தோ வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இன்னைக்கு வரைக்குமே இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யாரும் வெளியில் அதிகமாக வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நானும் வந்து கேள்விப்படுறேன். அப்புறம் எனக்கு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கனால நானும் வந்து அதை சொல்கிறேன். ஒர்க் போகிற பிளேஸ் ஆகட்டும், ஸோ ஏன் வந்து அவ்வளோ ஃபேராக இருக்கவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த ஃபேராக இருக்கவங்க கூட இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஏன்னா எல்லாருமே ஒரு வகையான அழகு தான். நாம் இப்படி பிறக்கிறதுக்கு வந்து நாம ரீசன் கிடையாது. ஏன்னா டேலண்ட் அப்படிங்கிறது வந்து அழகு பார்த்தோ இல்லை வந்து நம்மளுடைய எந்த விஷயத்த பார்த்தும் வரதில்லை. அது வந்து நம்ம அப்பா அம்மா கொடுக்கறது. ஸோ அந்த டேலண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம வந்து என்ன நல்ல பேரை கிரியேட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். இதுதான் வந்து இன்னைக்கு வேர்ல்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இன்னுமே ரொம்ப பழைய காலத்து ஆள் மாதிரி வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியை ஃபாலோ பண்ணுறதோ, இல்லை அவங்க தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான டேஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஒருத்தங்களை வேணான்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இந்த காலத்துலேயும் இதை பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நல்ல பசங்களும் பொண்ணுகளும் இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குறையே இருக்கும். ஆனால் அந்த குறைய அவங்களுக்கே வந்து சொல்லி காமிக்காத மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் அவங்கள வந்து லைஃப் லாங் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கின் டோன் அண்டு உங்களோட வெளி அப்பியரன்ஸை பார்த்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணுறவங்களோட விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த அவுட் சைடு அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரு டெம்ப்ரரி தான். அது ஒரு கட்டத்தில் போயிடும். ஆனால் உங்களை வந்து மனசார ஒருத்தர் விரும்புகிறவங்க, இல்லை உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் என்ன சுச்சுவேஷன் பேடாக போனாலும் அவங்க உங்களை விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகும்போது தான் தெரியும். அவங்க கூடயே இருந்திருக்கலாம் போல இருக்கே, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையுமே எதுக்குமே கலர் பார்த்தோ இல்லை அழகு பார்த்தோ வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒருத்தங்களுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் திரும்ப அதே விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து அவங்களோட வலியை புரிஞ்சுக்குவீங்க. யாரும் யாருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. தேங்க்யூ.